முன்னாள் காதலி, என் முன்னாள் காதலி. அந்த வெள்ளிக்கிழமையில் இரவு 9 மணிக்கு பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது பெருங்களத்தூர் பேருந்து நிலையம். வெளியூருக்கு செல்லும் பயணிகள் ஆங்காங்கே சிறு சிறு கூட்டங்களாக நின்று கொண்டிருந்தார்கள். சொகுசு வசதிகள் நிறைந்த ஆம்னி பேருந்துகள் அங்கே வந்து நிற்பதும் வந்த வேகத்தில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு போவதுமாக இருந்தன. அருண், அமுதா, ஆதவன் 3 பேரும் மௌனமாக நின்றிருந்தார்கள். ஆதவனும் அமுதாவும் கணவன் மனைவி. அருண் ஆதவனின் நெருங்கிய நண்பன். அருணையும் அமுதாவையும் ஊட்டிக்கு பஸ் ஏற்றி அனுப்பிவிடதான் அங்கே வந்திருந்தான் ஆதவன். தான் தாலி கட்டி குடும்பம் நடத்தி வரும் மனைவியை அருணுடன் இப்படியொரு வினோத தேனிலவுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய துர்பாக்கிய நிலை அவனுக்கு ஏற்பட்டிருப்பது நிச்சயமாக வருந்தத்தக்க ஒன்றுதான். விழிகளின் ஓரமாக நிரம்பி நின்ற கண்ணீரை அவ்வப்போது யாருக்கும் தெரியாமல் துடைத்தபடி உள்ளுக்குள் தவித்துக் கொண்டிருந்தான் ஆதவன். சரியாக 9-10 மணிக்கு கோவை வழியாக ஊட்டிக்கு செல்லும் அந்த சொகுசு தனியார் பேருந்து வந்து நின்றது. மனைவி அமுதாவின் கையை திடீரென்று பற்றினான் ஆதவன். ஏற்கனவே உன்கிட்ட நிறைய பேசிட்டேன். பல மாசமா யோசிச்சுதான் இப்படி ஒரு முடிவுக்கு நாம வந்திருக்கோம். இத தப்புன்னு நினைக்காத. உன்கிட்ட இது பத்தி பேசினதை விட அருண்கிட்டையும் நிறைய பேசியிருக்கேன். அந்த தப்ப பண்ண மாட்டேன்னு சொன்னவன கால்ல விழாத குறையா பேசி சம்மதிக்க வச்சிருக்கேன். 2 பேரும் என்னோட பிளான சொதப்பிடாதீங்க. எனக்கு வேற வழி தெரியல. அதான் இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாயிடுச்சு. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், போக போக சரியாயிடும் என்று அமுதாவிடம் பேசிய ஆதவனால் தொடர்ந்து பேச முடியவில்லை. தொண்டையில் ஏதோ அடைத்து கொண்டது போல இருந்தது. விழிகளில் நிரம்பி நின்ற கண்ணீரும் பொலபொலவென்று சரிந்து விழுந்தது. பஸ் புறப்பட போகுது, எல்லோரும் வேகமாக வந்து ஏறுங்க. பஸ்ஸில் இருந்து வேகமாக குரல் வந்தது. அமுதாவை பற்றி இருந்த கரங்களை விடுவித்த ஆதவன் அடுத்ததாக அருண் கைகளை பிடித்துக் கொண்டான். உன்னை நம்பிதாண்டா இப்படி ஒரு காரியத்துல இறங்கி இருக்கேன். தப்பி தவறி கூட இது பற்றி வெளியில லீக் பண்ணிடாத. அதையும் மீறி இந்த விஷயம் வெளியில வந்தா உன்னோட திக் ஃப்ரெண்ட நீ உயிரோட பார்க்க முடியாது. அமுதாவையும் தான். ஆதவன் அருணிடம் இப்படி பேசியது 100வது தடவையாக கூட இருக்கலாம். அதனால் அவன் மனதை புரிந்து வைத்தவன் போல பேசினான். ஆதவா, நீ ஒன்னும் யோசிக்காதடா, எல்லாம் நல்லதாவே நடக்கும் என்று சொன்னவன் ஆதவன் பிடியிலிருந்து விலகி பேருந்தில் ஏறினான். கூடவே கணவன் ஆதவனை ஒரு மாதிரியாக பார்த்தபடி கலங்கிய கண்களோடு அமுதாவும் பஸ்ஸில் ஏறினாள். பயணிகள் அனைவரும் ஏறியதும் அந்த சொகுசு பேருந்து GST சாலையில் வேகமாக பயணிக்க ஆரம்பித்தது. மனைவியை நண்பனோடு ஊட்டிக்கு தேனிலவுக்கு அனுப்பி வைத்த ஆதவனும் கண்ணீர் சிந்தும் கண்களோடு சேலையூரில் தான் வசித்து வந்த வீட்டுக்கு பைக்கில் புறப்பட்டான். அந்த சொகுசு பேருந்து செங்கல்பட்டை தாண்டி பயணித்துக் கொண்டிருந்தது. படுக்கை வசதியுடன் கூடிய லோ பர்த்தில் அருணும் அமுதாவும் அருகருகே சாய்ந்தபடி அமர்ந்திருந்தார்கள். ஊட்டியில் இறங்கும் போது இருவருக்கும் இடையே ஒருவித புரிதல் ஏற்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக ரெட் பஸ்ஸில் டிக்கெட் புக் செய்தது ஆதவன் தான். பஸ் திண்டிவனத்தை தாண்டிய பிறகும் கூட இருவரும் பேசவில்லை. நீண்ட நேர மௌனத்துக்கு பிறகு அருணே பேசினான். அமுதா, இப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம ஆளாகிட்டோம்னு கவலைப்படாதீங்க. இதெல்லாம் தப்புடான்னு அவன்கிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அது இதுன்னு நிறைய சொல்லி என்னையும் உங்களையும் இப்படி ஒரு காரியத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டான். எனக்கும் கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்கடா. என்னை போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ண சொல்றியே. என் மனைவிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவான்னு சொல்லியும் பார்த்துட்டேன். ஆனாலும் அவன் என்னை விடல. நீ இதுக்கு சம்மதிக்கலனா நானும் என் மனைவியும் செத்தே போயிடுவோம்னு சொல்லிட்டான். 6 மாசத்துக்கு முன்னாடியே அவன் இதை என்கிட்ட சொல்லிட்டான். இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். அருண் தன்னிலை விளக்கம் கொடுத்தாலும் அமுதாவிடம் மௌனமே தொடர்ந்தது. சரி அமுதா, நீங்க ரொம்பவும் யோசிக்கிறீங்கன்னு தெரியுது. இப்போ நல்லா படுத்து தூங்குங்க. நாளைக்கு காலையில விரிவா பேசிக்கலாம் சொல்லிட்டு கால்களை நீட்டி பர்த்தின் இடது பக்கமாக ஒதுங்கி படுத்தான் அருண். அந்த பர்த்தில் இருந்த தனக்கான சிறிய தலையணையை அந்த லோ பர்த்தை 2ஆக பிரிக்கும் வகையில் குறுக்கே வைத்துக் கொண்டான். அருண் படுத்த பிறகும் ஒரு அரை மணி நேரம் மௌனமாகவே அமர்ந்திருந்தாள் அமுதா. பிறகு என்ன நினைத்தாலோ அவளும் காலை நீட்டி அந்த பர்த்தில் படுத்தாள். ஜன்னல் பக்கமாக திரும்பிக் கொண்டாள்.
அருகில் படுத்திருந்த அருண் வலது பக்கமாக பார்வையை திருப்பினான். அமுதாவின் முதுகுதான் தெரிந்தது. கடவுளே, உன்மேல பாரத்தை போட்டுதான் இப்படி ஒரு காரியத்துல இறங்கி இருக்கேன். ஆபீஸ் GM மகளோட கல்யாணத்துக்கு போறேன்னு வைஃப் கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். அவ மட்டும் இப்போ வீடியோ கால்ல வந்தா நான் தொலைஞ்சேன். நீதான் என்ன அப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாகாம காப்பாத்தணும் என்று அவன் வேண்டி முடித்ததுதான் தாமதம். அவன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த ஐபோன் மெல்லமாக சினுங்கியது. எடுத்து பார்த்தான். அவன் மனைவி ஷாலினி தான், அதுவும் வீடியோ காலில். அட கடவுளே, இப்பதானே உன்கிட்ட சொன்னேன், அதுக்குள்ள இப்படி ஆப்பு வச்சா நான் என்ன பண்றதாம் என்று திருதிருவென்று விழித்தவன் சட்டென்று அப்படியொரு காரியத்தை செய்தான். அமுதா போர்த்தி கொள்ளாமல் ஓரமாக வைத்திருந்த பெட்ஷீட்டை எடுத்தவன் அவள் மீது போர்த்தி விட்டான். சட்டென்று அவள் திரும்ப, என் வைஃப் தான் வீடியோ கால் பண்றாங்க அதான் என்று பவ்யமாய் அருண் சொல்ல, தன்னுடைய மௌனத்தை கிழித்து கொண்டு தன்னையும் அறியாமல் சிரித்தாள் அமுதா. பிறகு அருணை அவன் மனைவியிடம் இருந்து காப்பாற்றும் வகையில் அந்த பெட்ஷீட்டை தலைவரைக்கும் போர்த்தி கொண்டாள். அதற்கு பிறகுதான் அருண் நிம்மதி பெருமூச்சு விட்டான். மனைவியின் வீடியோ காலை ஆன் செய்தான். மொபைல் ஸ்கிரீனில் அவன் மனைவி ஷாலினியின் முகம் க்ளோஸ்அப் காட்சியில் தெரிந்தது. நல்ல வேளையாக பஸ்ஸில் டிம் லைட்டை தவிர மற்ற லைட்ஸ் அனைத்தையும் ஆஃப் செய்து விட்டார்கள். அதனால் தைரியமாக ஆன் செய்தான். என்னங்க, பஸ் ஏறினதும் போன் பண்றேன்னு சொன்னீங்க. நீங்க போன் பண்ணாததால தான் நானே போன் பண்ணிட்டேன். பஸ் எங்கே போயிட்டு இருக்குது, தூங்கிட்டீங்களா? மனைவிக்கு என்ன பதில் சொல்வது என்று தவித்த அருண் ஒரு வழியாக சமாளித்துக் கொண்டு பேச ஆரம்பித்தான். பஸ் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பஸ் ஸ்டாண்ட்ல ரொம்ப நேரம் நின்னுட்டே இருந்த டயர்ட்ல பர்த்ல படுத்த உடனே தூங்கிட்டேன் அதான் என்று ஒரு பொய்யை சொல்லி வைத்தான். ஆமா, உங்க பக்கத்துல லேடிஸ் ஹேண்ட்பேக் தொங்கின மாதிரியே தெரியுதே, உங்க கூட யார் படுத்திருக்கா, காமிங்க. சட்டென்று மொபைலை தலைகீழாக கவிழ்த்த அருண் தனக்கு ரைட் சைடு இருந்த ஹேண்டலில் தொங்கிக் கொண்டிருந்த அமுதாவின் ஹேண்ட்பேக்கை பார்த்தான். ஆஹா, எல்லாத்தையும் மறைச்ச நாம கடைசியில மண்டையில இருந்த கொண்டையும் மறைக்க மறந்துட்டோமே என்று நினைத்தபடியே மின்னல் வேகத்தில் அந்த காரியத்தை செய்தான். வலது கையால் அமுதாவின் ஹேண்ட்பேக்கை எடுத்தவன் ஒரு ஓரமாக அதை ஒளித்து வைத்தான். பிறகு ஹேண்ட்பேக் இல்லாத இடத்தை வீடியோ பார்வையில் காண்பித்து மனைவிக்கு பதில் சொன்னான். நல்லா பாரு, அப்படி எதுவும் இல்லையே, என் பக்கத்துல ஒரு வயதான தாத்தா தான் படுத்திருக்காரு, அவரு அப்படி எதையும் கொண்டு வரலையே. என்னது, தாத்தா படுத்திருக்காரா? எங்க காமிங்க. அமுதாவின் உடல் முழுக்க பெட்ஷீட் இருந்ததால் தைரியமாக காண்பித்தான் அருண். டிம் இருட்டில் காட்சிகள் தெரிந்ததால் யாரோ போர்வியை போர்த்தி கொண்டு படுத்திருப்பது போல தெரிந்தது. ஆமா, வெளியில அடிக்கிற வெயிலுக்கு அவர் ஏன் உடம்பு முழுக்க போர்வைய போர்த்திட்டு படுத்திருக்காரு? ஷாலினி தான் கேட்டாள். இதுக்கு என்ன பதில் சொல்வது என்று யோசித்த அருண் மூலையில் ஒரு நல்ல பதில் தோன்றியது. இது ஏசி பஸ் இல்லையா, அவரு வயசானவர் வேற, அந்த குளிர அவரால தாங்கிக்க முடியல, அதனாலதான் இப்படி போர்த்திட்டு தூங்குறாரு. நான் வேணும்னா அவரை எழுப்பி கேட்கட்டுமா? என்னங்க நீங்க, தூங்கிட்டு இருக்கிறவரை போய் எழுப்ப போறீங்க, அவரு தப்பா நினைக்க போறாரு. காலையில காரைக்குடிக்கு போய் சேர்ந்ததும் போன் பண்ணுங்க. அருண் மனைவி இப்படி சொல்லவும் அவன் அருகில் படுத்திருந்த அமுதா சற்றென்று சத்தமாக சிரித்து விட்டாள். சரி சரி, கால் பண்றேன், பை பை. அதுக்கு மேல் மனைவியை பேச விடாமல் வீடியோ காலை ஆஃப் செய்தான் அருண். அதுவரையில் அவனிடம் பேசாமல் பயணித்த அமுதா அவனை திரும்பி பார்த்தாள். அருண் திருதிருவென்று விழிக்க வாய்விட்டே சிரித்து விட்டாள். ஓ, நீங்க காரைக்குடிக்கு போறேன்னு போய் சொல்லிவிட்டு தான் வந்திருக்கீங்களா? அமுதா கேட்க மறுபடியும் திருதிருவென்று விழித்து சமாளித்தான். அதற்கு பிறகுதான் சகஜ நிலைக்கு வந்தாள் அமுதா. அமுதா, உங்களோட மௌனத்தை என் மனைவி போன் பண்ணிதான் கலைக்க வேண்டியது இருக்குல்ல? என்னோட கணவர் தான் புத்தி மழுங்கி போய் அப்படி ஒரு காரியத்தை பண்ண சொல்றாருன்னா நீயும் அதுக்கு ஒத்துக்கிட்டியே, அதை சட்டுன்னு என்னால ஏத்துக்க முடியல. அதனாலதான் என்னோட அத்தை பையனா இருந்தாலும் உன் கூட பேசாமலேயே வந்தேன். அமுதா இப்படி பேசிய பிறகுதான் நிம்மதி பெருமூச்சு விட்டான் அருண். அப்போது தன் மொபைல் திரையை ஒளிரவிட்டு பார்த்தாள் அமுதா. அது மணி 11:45 என்று காட்டியது. இந்த மிட் நைட்ல பேச வேண்டாம், பேசாம திரும்பி படு, காலையில ஊட்டிக்கு போய் பேசிக்கலாம். அருணின் முதுகில் செல்லமாய் தட்டிவிட்டு அந்த சின்னஞ்சிறிய பெட்டில் திரும்பி படுத்துக் கொண்டாள். விழிகளை அமுதா மூடிக்கொண்டாலும் அவளது பால்ய காலத்து காதலனின் காட்சிகள் சட்டென்று அவள் மனதுக்குள் திறந்து கொண்டன. அருணின் மாமா பெண் தான் அமுதா.
சிறு வயதிலிருந்தே இருவரும் நன்றாக பழகி இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அது இருவருக்குள்ளும் காதலாக அரும்பியது. அருண் அமுதாவை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டான். அருணின் அம்மா தன் அண்ணனிடம் அது பற்றி பேசினாள். கடைசியில் ஜோதிடரிடம் போன போது ஜாதக பொருத்தம் சரியில்லை என்று கூறி இருவருக்கும் இடையே நிரந்தர இடைவெளியை ஏற்படுத்திவிட்டார். அமுதாவின் அம்மா ஜாதகம் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டவள். அவள் மனதை அமுதாவாலும் மாற்ற முடியவில்லை. கடைசியில் குடும்பத்துக்குள் பிரச்சனை வேண்டாம் என்று அமுதாவிடமிருந்து விலகிக் கொண்டான் அருண். அடுத்த சில மாதங்களிலேயே அமுதாவுக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரான ஆதவனுடன் திருமணமானது. கணவனோடு சென்னைக்கு குடியேறினாள் அமுதா. அமுதாவுடனான காதல் நினைவுகள் தொடர்ந்து தொந்தரவு தந்ததால் தமிழ்நாட்டை விட்டே வெளியேறினான் அருண். இன்ஜினியரிங் படித்திருந்த அவன் பெங்களூரில் உள்ள சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் வேலைக்கு போய் சேர்ந்தான். 10 வருடங்கள் வரை அங்கேயே வேலை செய்தான். அங்கேதான் ஷாலினி அவனுக்கு அறிமுகமானாள். நண்பர்களாக தான் பழகினார்கள். பஞ்சும் நெருப்பும் அருகருகே இருந்ததால் ஒரு கட்டத்தில் இரண்டும் பற்றி கொண்டன. இருவருக்கும் நல்ல வேலை, நல்ல சம்பளம், ஜாதியும் ஒன்றுதான். அதனால் எந்த பிரச்சனையும் எதிர்ப்பும் இன்றி ஒரு நல்ல நாளில் அமர்க்கலமாக நடந்தது அருண் ஷாலினி திருமணம். இப்போதைக்கு குழந்தை வேண்டாம் என்று நினைத்திருந்த நேரத்தில் திருமணமான அடுத்த சில மாதத்திலேயே எதிர்பாராத விதமாக கர்ப்பிணியாகிவிட்டாள் ஷாலினி. கருவை அவர்கள் கலைக்க விரும்பவில்லை. அடுத்த 10வது மாதத்தில் அழகான ஆண் குழந்தையை பெற்றுக்கொண்டாள். குழந்தையை பாதுகாப்பாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு ஷாலினிக்கு வந்ததால் வேலையை ராஜினாமா செய்துவிட்டாள். அடுத்த 2 வருடத்தில் 2வதாக இன்னொரு குழந்தை பிறந்தது. அது பெண் குழந்தை. ஒரு கட்டத்தில் பெங்களூரை விட சென்னை இன்னும் பெட்டராக இருக்கும் என்று நினைத்த இருவரும் சென்னைக்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொண்டு வந்தார்கள். சிறுசேரி ஐடி பார்க்கில் அருண் வேலை செய்த நிறுவனம் இருந்தது. அங்கேதான் ஆதவன் அவனுக்கு அறிமுகமானான். அமுதாவின் திருமணத்துக்கு அவன் போகவில்லை என்பதால் அவள் கணவன் யார் என்பதே அவனுக்கு தெரியாது. அது தெரியாமல் தான் அவனிடம் பழகினான். சில நாட்களிலேயே இருவரும் திக் ஃப்ரெண்ட் ஆகிவிட்டார்கள். ஒரு நாள் ஆதவனின் மொபைலில் அமுதாவின் போட்டோவை பார்த்துவிட இவனுக்கு லேசான அதிர்ச்சி. அருணின் முகத்தை கவனித்துவிட்ட ஆதவன், இவள்தான் என் மனைவி, பெயர் அமுதா என்றான். அமுதா என் மாமா பெண்தான். அவளை நான் காதலித்தேன், அவளும் என்னை காதலித்தாள். ஆனால் எங்கள் காதல் கைகூடவில்லை என்று அவனால் எப்படி சொல்ல முடியும்? எங்கோ பார்த்த முகம் மாதிரி தெரியுது என்று பதில் சொல்லி வைத்தான். கல்யாணமாகி 10 வருஷத்துக்கு மேல ஆகுது, இன்னும் குழந்தை இல்லை என்று ஆதவன் அடிக்கடி புலம்பியது உண்டு. அருணும் அவனுக்கு பல ஆறுதல்களும் அறிவுரைகளும் சொல்லி இருப்பான். ஆனாலும் ஆதவனுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போய்கொண்டே வந்தது. தன்னுடைய முன்னாள் காதலிதான் தனது சென்னை நண்பன் ஆதவனின் குழந்தை பாக்கியம் கிடைக்காத மனைவி என்பதை தெரிந்து கொண்ட அருண் அவர்களுக்கு எப்படியாவது உதவுவது என்கிற முடிவுக்கு வந்தான். ஒரு நாள் ஆதவனிடம் இன்னும் ஆழமாக பேசினான். உனக்கு வயசு 35 தாண்டிடுச்சுடா, இன்னமும் குழந்தை பாக்கியம் இல்லனா எப்படி? யாருக்கு என்ன பிரச்சனைன்னு ஓபனா சொல்லு, என்னால முடிஞ்ச உதவிய செய்யறேன். அருண் இப்படி கேட்ட பிறகுதான் அவன் அந்த உண்மையை சொன்னான். என்கிட்டதான் பிரச்சனைன்னு டாக்டர் சொல்றார். ஸ்பெர்ம் கவுண்டிங் ரொம்ப கம்மியா இருக்காம், அதான் கிளிக் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றாரு. நானும் பல ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டேன். சம்பாதிக்கிறது எல்லாமே செலவாகுதே தவிர எந்த முன்னேற்றமும் இல்ல. நானும் உன்கிட்ட இது பத்தி பேசணும்னு நினைப்பேன். அது பத்தி நான் எப்படி என் வாயால சொல்றது? இப்போ மன அளவுல மட்டுமல்லாம உடல் அளவுலயும் சோர்ந்து போயிட்டேன். எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சா கல்யாணமே பண்ணாம இருந்திருப்பேன். என் அமுதாவோட வாழ்க்கையையும் வீணாக்கிட்டேன் என்று சொன்னவன் அழுதே விட்டான். அருணின் மனம் கலங்கியது. அமுதாவின் நிலையை எண்ணியும் வருத்தப்பட்டான். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை வேலை. அருண் ஆதவனை மொபைலில் அழைக்க அமுதா எடுத்தாள். ஆதவன் ஃப்ரெண்ட் பேசுறேன், அவர் வீட்ல இருக்காரா? ஆமா, குளிச்சுட்டு இருக்கார். அவர் வந்த உடனே பேச சொல்றேன். ஹலோ, போனை வச்சிடாதீங்க. நீங்க? நான் அமுதா, அவரோட ஒய்ஃப் தான். நான் யாருன்னு தெரியுதா? தெரியாது, ஆனா கண்ணா ஃப்ரெண்டுன்னு என் ஹஸ்பண்ட் சேவ் பண்ணிருக்காரு. நீங்க அவரோட ஃப்ரெண்டு தானே? ஆமா, ஆனா என்னோட பெயர் அருண். என்ன அவன் கண்ணான்னு தான் கூப்பிடுவான், அதனால அப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கான். அப்போதுதான் அவள் அருண் என்கிற பெயரை நிதானித்து கவனித்தாள். அக்கணமே அத்தை பையன் அருண் ஞாபகம் அவளுக்குள் வந்து போனது. சில நொடிகள் மௌனமானாள்.
அமுதா, அமுதா, நான் பேசுறது கேட்குதா? கேட்குது, சொல்லுங்க. நான் தான் அருண், உன்னோட அத்தை பையன். அமுதாவுக்கு திடீர் அதிர்ச்சி. அவளுக்குள் பேச்சு வர மறுத்தது. நீ நீ எப்படி? என் ஹஸ்பண்டை எப்படி உனக்கு தெரியும்? பெங்களூர்ல தான் இருந்தேன். சென்னைக்கு வந்து 1 வருஷம் தான் ஆகுது. நீதான் ஆதவனோட மனைவிங்கிறது எனக்கு சமீபத்துல தான் தெரியும். அருண் பேசிக்கொண்டிருக்கும் போதே வழக்கமாக குளிக்கும் சூடான வெந்நீரில் குளித்துவிட்டு குளியல் அறையிலிருந்து வெளியே வந்தான் ஆதவன். என் போன்ல யார்? உங்க ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்ட்? அருண்னு சொன்னார். ஓ, அவனா? போனை என்கிட்ட கொடு. அமுதாவிடம் இருந்து மொபைலை வாங்கி பேசினான். குளிச்சிட்டு இருந்தேன்டா. என்ன விஷயம் சொல்லுடா. இன்னைக்கு சண்டே இல்ல? ஆமாம். இன்னைக்கு வெளியில போகிற பிளான் வச்சிருக்கியா? இல்ல, உடம்பு ஃபுல்லா ஒரே டயர்டு, அதனால இன்னைக்கு வீட்ல தான், வெளியில போகல. சரி, நான் உன் வீட்டுக்கு வரட்டுமா? அருண் இப்படி கேட்கவும் திடீரென்று தயங்கினான் ஆதவன். வீட்டுக்கு வரும் எல்லோருமே இன்னும் குழந்தை இல்லையா குழந்தை இல்லையா என்று கேள்வி மேல் கேள்வி கேட்பதால் கடந்த சில வருடங்களாக அவன் எந்த ஒரு உறவினர்களையும் நண்பர்களையும் வீட்டுக்கு அழைத்து வருவதில்லை. அருண் அப்படி திடீரென்று கேட்டதால் கொஞ்சம் தடுமாறி போனான். நீ நீ என்னடா இப்படி கேட்டுட்ட? நீ என்னோட திக் ஃப்ரெண்டடா. ஷாலினியையும் குழந்தைகளையும் கூட்டிட்டு தானே வர்ற. அருணின் குடும்பத்தை ஏற்கனவே அவன் ஓரிரு முறை நேரில் சந்தித்திருந்ததால் அப்படி கேட்டான். ஆமா, நாங்க எல்லோரும் தான் வர்றோம் சொல்லிவிட்டு மொபைல் இணைப்பை துண்டித்தான் அருண். அமுதாவுக்கு பதற்றமாக இருந்தது. அவள் இதயத்தின் லேப்டாப் வேகமும் கூடியிருந்தது. இப்ப போன்ல பேசினான் இல்லையா, அவன் என்னோட ஃப்ரெண்ட். என் கூட தான் வேலை பார்க்கறான். பெங்களூர்ல வேலை பார்த்தவன். இங்க வந்து 1 வருஷம் தான் ஆகுது. நம்ம வீட்டுக்கு இப்போ மனைவி பிள்ளைங்களோட வரேன்னு சொன்னான். வரேன்னு சொல்றவன எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும்? அதான் வான்னு சொல்லிட்டேன். அமுதா குறுக்கிட்டு கேட்டாள். போன் பேசினவர் அருண்னு சொன்னார். ஆனா நீங்க கண்ணான்னு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களே. ஓ, அதுவா? சின்ன வயசுல எனக்கு கண்ணன்னு ஒரு கிளாஸ் ஃப்ரெண்ட் இருந்தான். இப்போ அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. இந்த அருணை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சின்ன வயசுல என்னோட ஃப்ரெண்டா இருந்த கண்ணன் ஞாபகம் வந்துச்சு. பாக்குறதுக்கு இவனும் அவனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாங்க. அதனால நான் இவனை கண்ணானே கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அருண் கண்ணனான கதையை அமுதாவிடம் சொன்ன ஆதவன் மனைவியிடம் மட்டன் வாங்கி வர்றேன் என்று சொல்லிவிட்டு வெளியே போனான். மெய்மறந்து சோஃபாவில் அப்படியே உட்கார்ந்திருந்தாள் அமுதா. அவள் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் கொட்டியது. பழைய நினைவுகள் எல்லாம் கன நேரத்தில் வந்து போயின. சேலையூரில் அபார்ட்மெண்ட் ஒன்றில் 3வது ஃப்ளோரில் இருந்த ஆதவனின் வீட்டு காலிங் பெல் அலறியது. ஆதவன் தான் கதவை திறந்தான். அருண், ஷாலினி மற்றும் அவர்களது பிள்ளைகள் இருவரும் வந்திருந்தார்கள். முதலில் ஆதவன் அவர்களை வரவேற்க அவனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த அமுதாவும் ஒருவித தயக்கத்தோடு அவர்களை எதிர்கொண்டாள். 10 வருடத்துக்கு பிறகு அமுதாவை நேரில் பார்க்கிறான் அருண். அவள் ஆளே மாறி போயிருந்தாள். உடம்பும் கொஞ்சம் வெயிட் போட்டிருந்தது. அமுதாவும் அருணை தயக்கத்தோடு தான் ஏறிட்டாள். அவள் பார்வையில் அவனும் அடியோடு மாறி போயிருந்தான். முன்பு சின்னதாக மீசை வைத்திருந்தான். ஆளும் ஒல்லியாக தான் இருப்பான். இப்போது மீசை இல்லை. ஆள் பார்ப்பதற்கு பாட்டு சாட்டமாக இருந்தான். கொஞ்சமாய் தொப்பையும் எட்டி பார்த்தது. அமுதா தன்னுடைய மாமா பெண் தான் என்பதை மறைக்க விரும்பவில்லை அருண். அதனால் சட்டென்று ஆச்சரியத்தோடு அமுதாவிடம் கேட்டான். அமுதா, நீ தான் ஆதவனோட ஒய்ஃபா? நான் யாருன்னு தெரியுதா? அமுதாவுக்கு சட்டென்று என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவள் முகத்தில் திடீர் குழப்பம். நான் தான் அருண், உன் அத்தை பையன். 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் உன்னை நேரில் பாக்குறேன் என்று சொன்னவன் சற்றென்று ஆதவன் பக்கம் திரும்பினான். ஆதவா, உன் மனைவி என்னோட அத்தை பொண்ணுடா. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவளை நேர்ல பார்த்தது. அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். ஆதவனுக்குள் திடீர் சந்தேகம் வந்தது. அப்போ நீ எங்க கல்யாணத்துக்கு வரலையா? வந்திருந்தா என்ன உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமே. சாரிடா, என்னால அப்போ கல்யாணத்துக்கு வர முடியல. டைபாய்டு காய்ச்சல்ல 1 மாசம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. அமுதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சென்னைக்கு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். ஒரு நாள் நேரில் போய் பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு 10 வருஷம் ஆயிருக்கு. இப்படி சொன்ன அருணை இறுக்கமாக கட்டிப்பிடித்தான் ஆதவன். நாம ஏன் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம்னு இப்பதாண்டா தெரியுது. காரணம் இல்லாம அந்த கடவுள் எதையும் முடிச்சு போட மாட்டார்டா.
கடவுள் நம்பிக்கை அதிகம் கொண்ட ஆதவன் இப்படி உருகி பேசியது அங்கிருந்த அனைவரையும் மிக நெருக்கமாய் இணைத்தது. 6 மாதம் கடந்திருக்கும். ஒரு நாள் அலுவலகம் முடிந்து புறப்படும் போது அருணை தடுத்து நிறுத்தினான் ஆதவன். அருண், உன்கிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்டா, சொல்லு. அது பத்தி நேர்ல உன்கிட்ட எப்படி கேக்குறதுன்னு தெரியல. நைட் 10 மணிக்கு மேல நானே உனக்கு போன் பண்றேன். ஆதவன் இப்படி சொன்னதும் அருணுக்கு பக் என்று இருந்தது. தான் அமுதாவை காதலித்த விஷயத்தை அவளிடம் இவன் போட்டு வாங்கிவிட்டானோ என்று கூட யோசித்தான். ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. சரிடா, நைட் உனக்கு நானே பேசுறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான். இரவு 10 மணி தாண்டிவிட்டது. ஆதவனின் போன் அழைப்புக்காக காத்திருந்தான் அருண். மணி 10:30 ஆகியும் அவன் அழைக்கவில்லை. அருணே ஆதவன் நம்பருக்கு டயல் செய்தான். ஆனால் அமுதா எடுத்து பேசினாள். அருண், நான் அமுதா பேசுறேன். அவள்தான் போனை எடுப்பாள் என்று இவன் எதிர்பார்க்கவில்லை. ஆதவன் தான் நைட்ல ஒரு முக்கியமான விஷயம் பத்தி உன்கிட்ட பேசணும்னு சொன்னான். அவன் போன் பண்ணுவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அவன் போன் பண்ணல, அதனாலதான் நானே கூப்பிட்டேன். ஒரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு என்னை கட்டாயப்படுத்துறார். அவர் இப்படியெல்லாம் சொல்வார்னு என் கனவுல கூட நான் எதிர்பார்க்கல. சொல்லிவிட்டு விம்மி அழுதாள் அமுதா. ஏன், என்னாச்சு? எதுவும் பெரிய பிரச்சனையா? மறுமுனையில் பதறினான் அருண். பெரிய பிரச்சனைதான். அதை உன்கிட்ட நான் எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. அவரும் அது பத்தி உன்கிட்ட சொல்ல தயங்குறாரு. இந்த முடிவை நான் எடுக்கலன்னா தற்கொலை பண்ணிப்பேன்னு மிரட்டுறாரு. என்ன சொல்ற அமுதா? அப்படி என்ன தலை போகிற அளவுக்கு பெரிய பிரச்சனை? ஏதாவது பண பிரச்சனையா? எதுனாலும் ஓப்பனா சொல்லு, என்னால முடிஞ்ச உதவிய செய்யறேன். பண பிரச்சனை எல்லாம் இல்ல. அது அதற்கு மேல் அவளுக்கு வார்த்தைகள் வரவில்லை. அமுதா, என்ன அமுதா நீயும் தயங்குற? உங்களுக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை? அருண் அழுத்தமாக கேட்ட பிறகு அது பற்றி வாய் திறந்தாள். குழந்தை இல்லைங்கிற பிரச்சனை தான். அது பத்தி ஆதவன் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கான். அதுக்கு காரணம் அவன் தானும் சொல்லியிருக்கான். அவனுக்கு நிறைய ஆலோசனைகள் சொல்லி இருக்கேன். இப்போ அதுல என்ன பிரச்சனை? அதே பிரச்சனை தான் இன்னமும் தொடருது. இப்போ அந்த பிரச்சனை வளையத்துக்குள்ள உன்னையும் கொண்டு வந்துட்டாரு. என்னது, நானா? நீ என்ன சொல்ல வர்றேன்னு எனக்கு புரியல. அந்த விஷயத்துல அவர் வீக்கா இருக்கிறதால. அதற்கு மேல் அமுதாவால் பேச முடியவில்லை. விக்கி திணறினாள். ஓ, ஏதாவது அநாத ஆசிரமத்துல குழந்தையை தத்து எடுக்கலாம்னு சொல்றானா? நான் கூட அது பற்றி அவன்கிட்ட பேசி இருக்கேன். நல்ல விஷயம்தான், அதுல தப்பு இல்லையே. உனக்கு கூட ஓகே தானே? எனக்கு ஓகே தான். ஆனா அவர் அதை விரும்பல. யாரோ பெத்த குழந்தைக்கு நான் எப்படி அப்பா ஆக முடியும், நீ எப்படி அம்மா ஆக முடியும்னு கேட்கிறாரு. நம்ம குழந்தை அட்லீஸ்ட் 50% நமக்கு சொந்தமானதா இருக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறார். நீ என்ன சொல்ல வர்றேன்னு எனக்கு புரியல அமுதா. அது என்ன 50% சொந்தமான குழந்தை? அதுதான் இப்போ பிரச்சனையே. அது பத்தி அவர் உன்கிட்ட பேச மாட்டாராம். என்னையே சொல்றாரு. நீங்க 2 பேருமே என்னை ரொம்ப குழப்புறீங்க. எதுனாலும் ஓப்பனா சொல்லுங்க, அப்போதானே அது என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். அவர் சொன்னதை நான் அப்படியே உன்கிட்ட சொல்லிடுறேன். எனக்கு கூட அதில் உடன்பாடு இல்லைதான். ஆனா அவர்தான் என்ன கட்டாயப்படுத்துறாரு. இதுக்கு நீ சம்மதிக்கலன்னா 2 பேரும் தற்கொலை பண்ணிப்போம்னு சொல்றாரு. ஐயோ, அப்படி ஒரு காரியத்தை நீங்க 2 பேரும் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு அது என்னன்னு என்கிட்ட சொல்லிடு. என்னால முடியும்னா கண்டிப்பா அந்த உதவிய நான் செய்திடுறேன். அருண் அப்படி பதற்றத்தில் பேசிய போதுதான் அவனுக்கு ஓரளவுக்கு அந்த விஷயம் புரிய ஆரம்பித்திருந்தது. சரி, அவன் அப்படி என்ன சொல்றான் சொல்லு. என் மூலமாதான் உனக்கு குழந்தை பிறக்கல. ஆனா இந்த இடத்துல இன்னொரு ஆண் இருந்தா உனக்கு குழந்தை பிறக்கும் இல்லையான்னு கேட்கிறாரு. அவன் புத்தி ஏன் இப்படி எல்லாம் யோசிக்குது? சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்தா இங்கே தீராத பிரச்சனையே இல்லையே. சரி, இந்த விஷயத்துல நான் என்ன உதவி பண்ணணும்னு எதிர்பார்க்கிறான்? அருண் இவ்வளவு கேட்ட பிறகு அந்த விஷயத்தை அவனிடம் எப்படியாவது சொல்லிவிடுவது என்று முடிவெடுத்தாள் அமுதா. அந்த விஷயத்துல உன்னையும் என்னையும் கனெக்ட் பண்ணி அவர் பேசுறாரு. ஐயோ, நான் உன்னை எதுவும் பண்ணலையே, காதலிக்க மட்டும் தானே செஞ்சேன். அதிகபட்சமா உன் கையை தான் தொட்டிருப்பேன். மத்தபடி நான் தப்பு ஒண்ணும் பண்ணலையே. நம்ம காதல் விஷயத்த அவன்கிட்ட சொல்லிட்டியா? ஐயோ அருண், இது அந்த விஷயம் இல்ல. வேற என்னதான்? நீ சொல்ல எனக்கு இங்க பிபி எகுறுது.
என் பொண்டாட்டி தூங்கிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் நான் உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா அவ எழுந்து இங்கே வந்துடுவா. தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடு. சஸ்பென்ஸ் வச்சு பேசாத. எனக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்கு. சரி அருண், நான் அவர் சொன்னதை அப்படியே சொல்லிடுறேன். அவர் மூலமா எனக்கு குழந்தை பிறக்காது அப்படிங்கறதால உன் மூலமா நான் குழந்தை பெத்துக்கணும்னு அவர் நினைக்கிறார். இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். அமுதா சொன்னதை கேட்டு அப்படியே ஆடி போய் விட்டான் அருண். கோயம்புத்தூர் வந்துடுச்சு, இங்கே இறங்க வேண்டியவங்க எல்லாம் வாங்க. திடீரென்று பேருந்தில் இருந்த எல்லா விளக்குகளும் எரிந்து ஒரு குரல் சட்டென்று பலமாக கேட்டது. நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த அருண் மொபைல் பட்டனை அழுத்தி மணியை பார்த்தான். அதிகாலை 4:47 என்று நேரத்தை சொன்னது அவனது மொபைல். அமுதாவுக்கு தன் மூலமாக குழந்தை பிறக்கும் வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை என்பதால் தனது நண்பன் அருண் மூலம் தனக்கு ஒரு குழந்தை கிடைத்தால் குழந்தை இல்லை என்கிற ஏக்கத்தில் இருந்து ஓரளவுக்கு வெளியே வந்துவிட முடியும் என்று வினோத கணக்கு ஒன்றை போட்டிருந்தான் ஆதவன். அருண் மூலம் அமுதா கர்ப்பமானால் தன் மூலமாக தான் அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று உறவினர்களை எளிதில் நம்ப வைத்து விடலாம். எங்கோ ஒரு குழந்தையை தத்தெடுப்பதற்கு இது எவ்வளவோ மேல் என்பதும் அவன் போட்ட கணக்கின் ஒரு பகுதியாக இருந்தது. இதற்கு நீ சம்மதிக்கவில்லை என்றால் எங்களை நீ உயிரோடு பார்க்க முடியாது என்று அவன் மிரட்டியதன் தொடர்ச்சியாக அருணும் அமுதாவும் இன்னொரு திட்டம் போட்டனர். ஆதவன் பார்வையில் அருணும் அமுதாவும் ஒருவித தேனிலவு கொண்டாட ஊட்டிக்கு போகிறார்கள். ஆனால் அருணும் அமுதாவும் போட்ட திட்டமே வேறு. காலை 7:45 மணி. ஊட்டிக்கு போகும் வழியில் உள்ள குன்னூரிலேயே அருணும் அமுதாவும் இறங்கிக் கொண்டார்கள். ஊருக்கே ஏசி போட்டது போல ஜில்லென்று இருந்தது. அடுத்த 10 நிமிடத்தில் மலையடிவாரத்தை ஒட்டி அமைந்திருந்த 5 ஸ்டார் லாட்ஜுக்கு போய் சேர்ந்தார்கள். அமுதா, நான் 2 ரூம் புக் பண்றேன். நீ தனி ரூம்ல படுத்துக்குவல, பயப்பட மாட்டியே? வேண்டாம் அருண், இருட்டுனாலே எனக்கு பயம். அதுவும் இது புது இடம், லாட்ஜ் வேற. ஒரே ரூம்லயே 2 பேரும் படுத்துக்கலாம். நீ ஒன்னும் எனக்கு வேண்டாத ஆள் இல்லையே, என்னோட அத்தை பையன் தானே. அது இல்ல அமுதா, யாருக்காவது இந்த விஷயம் தெரிஞ்சா தப்பு தப்பா பேசுவாங்களே. அப்படி பேசுறவங்க எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு அக்கறைப்படலையே. இப்போ நீதானே எங்களுக்காக ஒரு பிளான் போட்டு என்னை இங்கே இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்க. இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே லாட்ஜ் மேனேஜர் குறுக்கிட்டு பேசினான். சார், உங்க ஐடி கொடுங்க, இதுல உங்களோட ஃபுல் அட்ரஸையும் எழுதுங்க என்று சொன்னவன் ஒரு நோட்டை அவனிடம் நீட்டினான். ஐடி கார்டை அவனிடம் நீட்டிய அருண் அந்த நோட்டில் தன் முகவரியை எழுதி கொடுத்துவிட்டு 2nd ஃப்ளோரில் இருந்த அறை எண் 205க்கு அமுதாவை அழைத்து கொண்டு போனான். காலை 10:30 மணி. சென்னையில் இருந்த ஆதவனின் மொபைல் பதற்றத்தோடு சினுங்கியது. மனைவியை நண்பனுடன் தேனிலவு கொண்டாட அனுப்பி வைத்த ஆதவன் பெட்டில் தலை குப்பர கவிழ்ந்து கிடந்தான். அறையின் ஓரமாக சாராய பாட்டில் ஆதரவற்று உருண்டு போய் கிடந்தது. அவன் உடலில் எந்த அசைவும் இல்லை. ரிங்டோனை தொடர்ந்து ஒலிக்கவிட்ட மொபைல் அதை எடுப்பார் யாரும் இல்லாததால் அமைதியானது. 7-8 முறை மொபைல் கதறி இருக்கும். அதற்கு பிறகுதான் ஆதவன் உடலில் லேசான அசைவு தெரிந்தது. கவிழ்ந்து கிடந்தவன் தலையை தூக்கி எட்டி பார்த்தான். மொபைல் கத்திக் கொண்டிருந்தது. வலது கையை நீட்டி மொபைலை எடுத்து பார்த்தான். அருண் தான் அழைத்திருந்தான். போனை ஆன் செய்து காதுக்கு கொடுத்தவன் பேச சக்தியின்றி தவித்தான். எதிர்முனையில் ஒருவித பதற்றத்தோடு பேசினான் அருண். ஆதவா, இங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சுடா. அதை கேட்ட ஆதவன் பதறி போனான். என்ன ஆச்சுடா? ஊட்டிக்கு போயிட்டியா இல்லையா? ஏதோ அசம்பாவிதம்னு சொல்றியே, என்னடா நடந்துச்சு? அமுதாதான். என்ன அமுதாவுக்கு என்ன ஆச்சுடா? சொல்லுடா. திடீர்னு மயங்கி விழுந்துட்டாடா. கண்ணை திறக்க மாட்டேங்கிறா. உன் பெயரை சொல்லி புலம்புறா. உடனே நீ ஊட்டிக்கு கிளம்பி வா. அவளுக்கு என்ன ஆச்சுடா? ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா? அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லடா, மயக்கம்தான். எனக்கு காரணம் தெரியல. நீ இங்கே இருந்தா சேஃப்டியா இருக்கும்னு தோணுது. உடனே கிளம்பி வா. தகவலை சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்தான் அருண். அக்கணமே அமுதாவின் மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டான் ஆதவன். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளரின் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ரெக்கார்டட் வாய்ஸ் சொல்ல படுக்கையிலிருந்து பதறியடித்து எழுந்த ஆதவன் ஊட்டிக்கு போக வேக வேகமாக கிளம்பினான். பாத்ரூம் கதவை திறந்து கொண்டு அன்று பூத்த ரோஜாவாய் வெளிப்பட்டாள் அமுதா. அவள் அழகில் ஒரு கணம் சொக்கி போனான் அருண். அமுதா, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா தெரியற. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் நாம லவ் பண்ணும்போது பார்த்த அதே சந்தோஷத்தை உன்முகத்துல பாக்குறேன்.
ரொம்ப சந்தோஷம்தான் அருண். கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை நான் பார்ப்பேன். இப்படி ஒரே அறையில நாம ஒன்னா தங்குவோம்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நிஜமாவா சொல்ற? அப்படிதான். நீ பொய் சொல்ற. நான் ஏன் உன்கிட்ட பொய் சொல்ல போறேன்? சொல்லிவிட்டு 1-2 அடிகள் தான் எடுத்து வைத்திருப்பாள். அவள் கால்களில் ஒட்டியிருந்த தண்ணீர் அந்த டைல்ஸ் தரையில் திடீரென்று வழுகி கொண்டு போனது. அருண்! கத்திக்கொண்டே விழப்போனாள் அமுதா. பெட்டில் அமர்ந்திருந்த அருண் நம்மூர் ஹீரோ போல பாய்ந்து போய் அவள் கீழே விழாமல் தாங்கினான். ஓரிரு நொடிகளில் அருண் கைகளில் அமுதா. இதுவே சினிமா காட்சி என்றால் ஒரு 4-5 நிமிடத்துக்கு காதல் பாடல் போட்டிருப்பார்கள். ஹீரோவும் ஹீரோயினும் டூயட் பாடியிருப்பார்கள். இங்கேயும் அப்படியான காதல் அரங்கேறியது. அமுதாவை தன் கையால் தாங்கிய அருண் திடீரென்று அவளை அப்படியே அணைத்துக் கொண்டான். அவளும் அவன் தோளில் சாய்ந்தாள். சட்டென்று 1000 பட்டாம்பூச்சிகள் இருவரது மனதுக்குள்ளும் பறந்தன. டொக் டொக். திடீரென்று கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. பேருந்தில் வந்த களைப்பில் லேசாக கண் அயர்ந்த அருண் திடுக்கிட்டு விழித்தான். அவன் கைகளில் அமுதா இல்லவே இல்லை. ஓ கனவா? அவன் மனதுக்குள் ஒரு ஓரமாக புதைந்து கிடந்த அந்த நிறைவேறாத ஆசையில் முன்னாள் காதலி கனவில் வந்து போயிருக்கிறாள். பாத்ரூமை பார்த்தான். அங்கே அமுதா குளித்துக் கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது. டொக் டொக். மறுபடியும் சத்தம் வந்தது. அரை கதவை யாரோ தட்டினார்கள். கதவை திறந்தான் அருண். வெளியே ரூம் பாய் நின்று கொண்டிருந்தான். சார், நீங்க ஹனிமூன் கொண்டாட தானே வந்திருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச டிராவல்ஸ்ல வெஹிக்கல் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க. சூப்பரான இடங்களுக்கு கூட்டிட்டு போவாங்க. நிறைய பேக்கேஜ் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சத யூஸ் பண்ணிக்கலாம். அதற்கு மேல் அவனை பேச விடவில்லை அருண். இன்னைக்கு நாங்க வெளியே எங்கேயும் போகல. நீ சொல்ற பேக்கேஜ் தேவைப்படுதுன்னா நானே உன்கிட்ட சொல்றேன். இப்போ நீ போகலாம். அருண் சொல்லி முடிக்கவும் ஒரு விசிட்டிங் கார்டை அவனிடம் நீட்டினான் அந்த ரூம் பாய். சார், இதுல என் மொபைல் நம்பர் இருக்குது. நீங்க எப்போ வெஹிக்கல் கேட்டாலும் ஏற்பாடு பண்ணுறேன். அருண் கையில் அதை திணித்து விட்டு அங்கிருந்து நகர்ந்தான் அந்த ரூம் பாய். கதவை பூட்டிவிட்டு அருண் திரும்பிய போது பாத்ரூம் கதவை திறந்து வெளிப்பட்டாள் அமுதா. சற்று நேரத்துக்கு முன்பு அந்த பகல் கனவில் வந்தது போலவே அன்று பூத்த ரோஜாவாய் அழகாய் ஜொலித்தாள். உண்மையாகவே அவள் முகத்தில் மகிழ்ச்சி கூடியிருந்தது. அமுதா, உன் முகத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் மகிழ்ச்சியை பாக்குறேன். அருண் மனதுக்குள் இப்படி கேட்க தோன்றினாலும் நண்பனின் மனைவியாகிவிட்ட அந்த முன்னாள் காதலியிடம் அப்படி கேட்க அவனுக்கு மனம் வரவில்லை. அமுதாவை பார்த்துவிட்டு அதே வேகத்தில் திரும்பிக் கொண்டான். அருண், இங்கே பாரேன். அமுதாவை அழைத்தாள். அவன் மறுபடியும் பார்த்தான். என் முகத்துல ஏதாவது மாற்றம் தெரியுதா? திடீரென்று அவள் அப்படி ஒரு கேள்வி கேட்டதால் கொஞ்சம் தடுமாறினான். அவள் என்ன எதிர்பார்க்கிறாள் என்பதையும் அவனால் உடனடியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. எனக்கு ஒன்னும் தெரியலையே, ஏன் அப்படி கேட்கிற? இப்பதான் என் முகத்தை கண்ணாடியில பார்த்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் முகத்துல பெரிய சந்தோஷம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் உன்கிட்ட கேட்டேன். ஆஹா, கனவுல நடந்தது நிஜத்திலையும் நடந்ததும் போலையே என்று நினைத்தவன் சற்றென்று அவள் கால்களை பார்த்தான். அவள் லெகின்ஸ் போட்டிருந்ததால் அவள் பாதங்கள் பளிச்சென்று தெரிந்தன. அந்த கால்களில் தண்ணீர் துளிகளும் ஒட்டி இருந்தன. அடுத்து அவள் வழுக்கி விழ போவாளோ என்று அவன் நினைத்த போது அவள் அடுத்த அடியை எடுத்து வைக்க முயன்றாள். வேண்டாம் அமுதா, அப்படியே நெல். சொல்லிக்கொண்டே நகர்ந்தவன் பெட்டில் கால் மோதி கீழே விழப்போனான். பாத்ரூம் அருகில் நின்றிருந்த அமுதா ஓடி வந்து இவனை தாங்கினாள். சற்று நேரத்துக்கு முன்பு அருண் கனவில் வந்த அதே காட்சிதான். ஆனால் இப்போது அருணை தாங்கியிருந்தாள் அமுதா. சட்டென்று அவள் பிடியிலிருந்து விலகிக் கொண்டான். என்ன ஆச்சுடா? என்ன யோசிச்சுட்டு இருக்க அருண்? உனக்கு முன்னாடி இருக்கிற பெட் தெரியாம போகிற அளவுக்கு அப்படி என்ன யோசனை? நைட் ஒழுங்கா தூங்கலையா? அதனாலதான், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு வழியாக அமுதாவிடம் சமாளித்து வைத்தான். மாலை 6 மணிக்கெல்லாம் நன்றாக இருட்டிவிட்டது. குன்னூரில் உள்ள பூங்காவை சுற்றி பார்த்துவிட்டு சாலையோரமாக அருணும் அமுதாவும் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அமுதா, எல்லாமே நாம திட்டமிட்டபடிதான் போயிட்டு இருக்கு. ஆதவன் பஸ்ல கோயம்புத்தூர் வந்துட்டு இருக்கான். இன்னைக்கு மிட் நைட்டுக்குள்ள குன்னூர் வந்துடுவான். ஒத்த நாட்டிற்கு போகிற விஷயத்த அவன் கிட்ட சொல்லிட்டியா? இன்னும் இல்ல. நான் அது பத்தி போன்ல பேசினா நம்ப மாட்டான். உனக்கும் தான் அவனை பத்தி தெரியுமே. அவன் ரொம்பவும் குற்ற உணர்ச்சியில இருக்கான். ஒத்த நாட்டி மாதிரி எங்கோ விலகி இருக்கிற ஊருக்கு அவன் போனாதான் அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியே வருவான். அருண், நீ எங்களுக்காக இப்படி எல்லாம் உதவி பண்ணுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்மேல எனக்கு நாளுக்கு நாள் மரியாதை கூடிக்கிட்டே போகுது.
ஒரு விஷயத்தை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அதற்கு மேல் பேசாமல் திடீரென்று அமைதியானாள் அமுதா. என்ன விஷயம்? உன் மனைவி பிள்ளைங்க தான். நீ எங்களுக்காக இவ்வளவு விஷயங்கள் பண்றது உன் மனைவிக்கு தெரியாதுல்ல? ஆமாம். அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா உன் வாழ்க்கையில என்னால ஏதாவது பிரச்சனை வந்தா? அப்படியெல்லாம் நடக்காது அமுதா. என்னை பத்தி அவளுக்கு நிறைய தெரியும். நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டவதானே. உன்னை பத்தி ஏற்கனவே அவகிட்ட மேலோட்டமா பேசியிருக்கேன். இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா கூட தப்பா நினைக்க மாட்டா. ஏன்னா என்னை பத்தி அவளுக்கு உன்னை விட இன்னும் நிறைய தெரியும். அருண் இப்படி சொன்னதும் நடந்து வந்து கொண்டிருந்த அமுதா அப்படியே நின்று விட்டாள். அது என்ன, உன்னை விட அவளுக்கு நல்லா தெரியும்னு சொல்ற? சின்ன வயசுல இருந்தே உன்னை எனக்கு தெரியும். உதட்டை சின்னதாக பிதுக்கி கொண்டு செல்ல கோபத்தோடு சொன்னாள் அமுதா. ஐயா சாமி, நான் அப்படி சொன்னத இப்பவே வாபஸ் வாங்கிக்கிறேன். பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காதான்னு தான் நாம இங்க வந்திருக்கோம். இன்னொரு பிரச்சனைக்குள்ள தேடி போய் உட்கார வேண்டாம். அருண் கொஞ்சம் சத்தமாகவே அப்படி சொன்னான். நானும் சும்மாதான் அப்படி கேட்டேன். நல்லாவே பேசுற சொல்லிவிட்டு அருணோடு அமைதியாக நடந்தாள் அமுதா. நள்ளிரவு 1 மணி இருக்கும். அருண் அனுப்பிய லொகேஷனை பார்த்து குன்னூரிலிருந்து அந்த லாட்ஜுக்கு சரியாக வந்து விட்டான் ஆதவன். 203 எண் கொண்ட அறையின் கதவை தட்டினான். கதவை அமுதா திறந்தாள். அவளை நேரில் பார்த்த ஆதவனுக்கு கை கால் ஓடவில்லை. உனக்கு என்னதோ ஏதோன்னு போன்ல சொன்னானே, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே? நான் ஏதாவது தப்பா சொல்லி இருந்தா என்ன மன்னிச்சிடு. வந்தவன் அமுதாவை கட்டிப்பிடித்து கலங்கினான். நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ மயங்க விழுந்துட்டதா அருண் போன்ல சொன்னானே. ஆதவன் இப்படி கேட்க அங்கே வந்த அருண் பதில் சொன்னான். நான் சொன்னது பொய்டா. என்னது பொய்யா? ஆமா, உன்னை இங்க வர வைக்கதான் இப்படி ஒரு நாடகம். நாடகமா? எதுக்குடா இதெல்லாம்? எல்லாம் உனக்காக தான். நான் கொஞ்ச நேரம் வெளியில இருக்கேன். எல்லா விஷயத்தையும் அமுதாவே உன்கிட்ட சொல்லுவா. சொல்லிவிட்டு அறையிலிருந்து வெளியேறினான் அருண். அமுதா மௌனமாக இருந்தாள். அவன் நாடகம் அது இதுன்னு என்னமோ சொல்றான். எதுக்காக இந்த நாடகம் எல்லாம்? நமக்காக தான். நமக்காகவா? ஆமா, நமக்கு பிறக்க போற குழந்தைக்காக தான். ஆதவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அமுதா தான் விளக்கமாக சொன்னாள். இங்கிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துல ஒத்தநாட்டி அப்படிங்கிற மலை கிராமம் இருக்கு. அருணுக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட வீடு அங்கே இருக்காம். அதுக்கும் குழந்தைக்கும் என்ன சம்பந்தம்? ஆதவன் குறுக்கிட்டான். நான் சொல்றத அமைதியா கேளுங்க. அந்த ஒத்தநாட்டி ஊர்ல பாரம்பரிய வைத்தியர் ஒருத்தர் இருக்காராம். குழந்தை இல்லாதவங்களுக்கு சில மூலிகை மருந்துகளை தருவாராம். ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் அங்கே தங்கி இருந்து அவர் சொல்ற மாதிரி வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிட்டா குழந்தை பாகியம் ஈஸியா கிடைச்சிடுமாம். அருண் தான் இதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கான். நாம தான் சென்னையில நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோமே, அதுக்குதான் உரிய பலன் கிடைக்கலையே. இந்த கிராமத்துக்கு வந்தா மட்டும் அது நடந்துட போகுதா என்ன? சலிப்போடு கேட்டான் ஆதவன். அப்போது கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் அருண். என்னடா இது, ஒத்த நாட்டிங்கிறா, ட்ரீட்மெண்ட்னு சொல்றா. இதெல்லாம் தேவையில்லாத வேலைடா. அப்படி சொல்லாத ஆதவா. அமுதா சொன்ன ஒத்த நாட்டி ஊர்ல நீ ஒரு 48 நாளைக்கு இயற்கையோடு வாழ போகிற, அவ்வளவுதான். அந்த 48 நாள்லயே உன்னோட பிரச்சனை எல்லாம் சரியாயிடும்ங்கிறது என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆதவன் குறுக்கிட்டு கேட்டான். அந்த நம்பிக்கை இப்போ சிதைஞ்சு போய் கிடக்குடா. நான் மன அளவுலயே பாதிக்கப்பட்டிருக்கேன். உனக்கு தான் என்னை நல்லா தெரியுமே. அதனாலதான்டா உன்னை இங்க வெகு தூரத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன். இங்க வந்தா மட்டும் என்னோட பிரச்சனை சரியாயிடுமா? சரியாயிடும்டா, நம்புடா. இந்த ஒத்தநாட்டி ஊரை சேர்ந்த ராஜம்மா சென்னையில டீச்சரா இருக்காங்க. அவங்க இந்த ஊர்ல வாழ்ற மழைவாழ் ஜாதியில் இருந்து வெளியே வந்து பட்டதாரியாகி டீச்சர் ஆனவங்க. அவங்க சொல்லித்தான் குழந்தையின்மைக்கான ட்ரீட்மெண்ட் பத்தி எனக்கு தெரியும். அவங்களோட வீட்டுல தான் நீயும் அமுதாவும் அடுத்த 48 நாளைக்கு தங்க போறீங்க. அது எப்படிடா சாத்தியமாகும்? ஆதவன் தான் கேட்டான். அவங்க வீட்டுல இப்போ யாரும் இல்ல. சம்மர் ஹாலிடேல மட்டும்தான் அவங்க இங்கே வருவாங்களாம். சம்மர் டைம்ல என்னையும் என் மனைவியையும் கூட அவங்க வர சொல்லியிருக்காங்க. ஆனா என்னால அங்கே போக முடியல. ஒரு தடவை குழந்தையின்மை பிரச்சனை பத்தி பேசும்போதுதான் இந்த ஊர்ல பாரம்பரியமா அதுக்கு ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வராரு, 100% பலன் கிடைக்குதுன்னு அவங்க சொன்னாங்க. அந்த நம்பிக்கையில தான் உன்னையும் அமுதாவையும் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கேன். நீ ஒரு பிளான் போட்டு அவளை என்னோட அனுப்பின. ஆனா நான் போட்ட பிளான் இதுதான்.
நண்பன் அருணை கண்களில் கண்ணீர் கசிய கட்டிப்பிடித்துக் கொண்டான் ஆதவன். காலை 8 மணி. டொக் டொக். வெளியே கதவு தட்டும் சத்தம் கேட்டது. ஆதவன் கதவை திறந்தான். வெளியே காத்திருந்த ரூபாய்க்கு லேசான அதிர்ச்சி. நேத்து ஒரு பொண்ணோட இன்னொருத்தர் தானே இங்க இருந்தாரு, இவர் யாரு? ஒரே குழப்பமா இருக்கே என்று தனக்குள் கேட்டுக்கொண்டிருந்தான். தம்பி, என்ன விஷயம்? நான் ரூபாய். அருண் சார் கால் டாக்ஸி கேட்டு இருந்தாங்க. கார் வெளியே ரெடியா இருக்கு, அதை நேர்ல வந்து சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். சரி, ஒரு அரை மணி நேரத்துல நாங்க கீழே வந்துடுறோம். ஆதவன் அறைக்குள் நுழைய ரூபாய் அங்கிருந்து ஒருவித குழப்பத்தோடு வெளியேறினான். காலை 9:30 மணி. குன்னூரிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒத்தநாடு என்கிற அழகான மலை கிராமத்துக்கு அருண், அமுதா, ஆதவன் 3 பேரும் வந்து சேர்ந்தார்கள். சின்ன ஊர்தான் அந்த ஒத்தநாடி. 4 பக்கமும் மலை. ஊரின் மையத்தில் அம்மன் கோயில் ஒன்று இருந்தது. டீச்சர் ராஜம்மாவின் வீடு அவர்களின் வருகைக்காக காத்திருந்தது. ராஜம்மாவின் உறவினர் வீரையா கையில் சாவியோடு காத்து கொண்டிருந்தார். நான் அருண், நீங்க தான் வீரையாவா? ஆமாங்க, நீங்க வருவீங்கன்னு டீச்சர் என்கிட்ட சொல்லிட்டாங்க. அடுத்த 48 நாளைக்கு இங்கே தங்க போறவங்களுக்கு தேவையான சாப்பாட்டையும் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்காங்க என்று சொன்ன வீரையா, ஆமா, இங்கே ஹனிமூன் கொண்டாட வந்திருக்கிற தம்பதி யார் அப்படின்னு கேட்டார். நான் இல்லைங்க, இவங்க தான், ஆதவன் அண்ட் அமுதா. அவர்களுக்கு கைகளை கூப்பி வணக்கம் வைத்தார் வீரையா. மதியம் 12 மணி. மதிய நேரம் மாதிரியே தெரியவில்லை. ஏசி அறைக்குள் இருப்பது போலவே இருந்தது. அந்த ஊரைச் சேர்ந்த பாரம்பரிய மருத்துவர் சங்கரன் அங்கே வந்திருந்தார். ஆதவன், அமுதா தம்பதியரின் கை நாடியை பிடித்து பார்த்தார். பிறகு சொன்னார், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஆரோக்கியமா இருக்கீங்க. மனசுதான் சஞ்சலப்பட்டு கிடக்கு. ஒரு 2 நாள்ல அதுவும் சரியாயிடும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இது பயப்படுற மாதிரியான ட்ரீட்மெண்ட் கிடையாது. நீங்க ஒரு 48 நாளைக்கு 100% இங்கே இயற்கையோடு வாழ போறீங்க. உணவு பழக்கத்தை கொஞ்சம் மாத்தி அமைச்சிட்டாலே இது மாதிரியான பிரச்சனைகளை ஈஸியா போக்கிடலாம். வைத்தியர் சங்கரன் சொன்னது ஆதவனுக்கும் அமுதாவுக்கும் பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. ராஜம்மா இந்த ஊரு பொண்ணுதான். அவங்க இப்போ பட்டணத்துல டீச்சர் வேலை பாக்குறாங்க. எங்க ஊர்ல இருந்து பட்டணத்துக்கு போய் இங்கிலீஷ் படிச்சு டீச்சரான முதல் பெண்மணி அவங்கதான். உங்களை பத்தி அவங்க என்கிட்ட நிறைய சொல்லிட்டாங்க. நீங்க இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வரல, ஹனிமூன் கொண்டாட வந்திருக்கீங்க. உங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆகியிருக்கு. இந்த மனநிலை மட்டும் உங்ககிட்ட இருந்தா போதும், உங்களோட பிரச்சனை தீர்ந்துடும். வைத்தியர் சங்கரனின் பேச்சு ஆதவன் அமுதா தம்பதியை உற்சாகப்படுத்தியது. மாலை 4 மணி. நான் புறப்படுறேன்டா. ரெட் பஸ்ல புக் பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில 7 மணிக்கெல்லாம் சென்னைக்கு போயிடுவேன். நீங்க 2 பேரும் அடுத்த 48 நாளைக்கு ஹனிமூன் கொண்டாடுங்க. நீங்க ஆசைப்பட்டது கண்டிப்பா நடக்கும். ஆதவனின் கைகளை பிடித்து வாழ்த்தினான் அருண். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கூறினான். நம்ம ஆபீஸ பொறுத்தவரை உன் மனைவிக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கறத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. டீம் லீடர் கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ எதை பத்தியும் யோசிக்காத. முடிஞ்சா உங்களோட மொபைல் போனை ஒரு 48 நாளைக்கு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 48 நாளும் இயற்கையோடு வாழுங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் மலைவாழ் மக்கள் தான். டீச்சர் ராஜம்மாவும் உங்களை எப்படி கவனிக்கணும்னு வீரையா கிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்க இங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம், சமைக்க வேண்டாம். நாம ஹனிமூன் கொண்டாட வந்திருக்கோம்னு நினைச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் நீங்க 2 பேரும் எனக்கு நல்ல செய்தி சொல்லணும். சொல்லிவிட்டு டாக்ஸியில் ஏற போனான் அருண். கொஞ்சம் இருடா என்று சொன்ன ஆதவன் அருகில் நின்ற மனைவி அமுதாவை பார்த்தான். என்ன நினைத்தார்களோ சட்டென்று அருணின் காலில் விழுந்து விட்டார்கள். டேய் டேய், 2 பேரும் என்னடா பண்றீங்க? பதறிக்கொண்ட நகர்ந்தான் அருண். நீ எனக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும் இல்லடா, ஒரு அப்பா அம்மா யோசிக்கிற இடத்துல இருந்து எங்களுக்காக யோசிச்சிருக்கடா. இந்த மனசு யாருக்கும் வராதுடா. சொல்லிக்கொண்டே ஆனந்த கண்ணீர் வடித்தான் ஆதவன். அமுதாவின் கண்களிலிருந்து கண்ணீர் பொலபொலவென்று சிந்தியது. 6 மாதம் கழிந்திருக்கும். காலை 6 மணிக்கு அருணின் மொபைல் சினுங்கியது. ஆதவன் தான் அழைத்தான். ஒரு குட் நியூஸ்டா, அமுதா கர்ப்பமாகி இருக்காடா. இப்பதான் கன்ஃபார்ம் பண்ணினோம். இந்த விஷயத்த உன்கிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு தோணுச்சு, அதான் கால் பண்ணினேன். ஆல் தி பெஸ்ட் ஆதவா. தேங்க்ஸ்டா. இந்த நேரத்துல உனக்கும் உன்ன மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்குறவங்களுக்கும் என்னோட ஒரே அட்வைஸ், நம்மளோட இன்றைய வாழ்க்கை முறையில நிறைய கோளாறுகள் வந்துட்டு, இயற்கையோடு வாழ்ந்து இயற்கை உணவுகளை சாப்பிட்டாலே பல பிரச்சனைகளுக்கு ஈஸியா தீர்வு கிடைச்சிடும். சொல்லிவிட்டு போனை வைத்தான் அருண். அடுத்த 10வது மாதம்
பிரசவ வலி ஏற்பட்டு சென்னையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அமுதாவுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. 48 நாட்கள் கழித்து குழந்தைக்கு பெயர் சூட்டும் நிகழ்வு நடந்தது. ஆதவன் அமுதா தம்பதியர் தங்கள் குழந்தைக்கு சூட்டிய பெயர் அருண். இந்த கதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம கதை மலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க.